ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பதாக என் கர்த்தர் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி. என் தகப்பன் எங்களுக்கு முன்பதாகவே நீர் இந்த இடத்துல கடந்து வந்ததற்காய் நன்றி அப்பா. உம்முடைய மகிமையின் மேகத்தை ஆண்டவரே அப்பா நீர் அனுப்பியதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்தவான்களாகிய நாங்கள் ஒன்றி கூடி இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா பரலோகமே இறங்கி வந்ததற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆயிரமான ஆண்டவரே தேவ தூதர்களை எரிகிற பட்டயத்தோடு இங்கே இறங்கினதற்காய் நன்றி. இந்த சின்ன அறை முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே நீர் மகிமையாய் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட சேர்ந்து தூதர்களும் உம்மை துதிக்கும்படியாய் அப்பா, உம்மை போற்றி பாடும்படியாய், என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அழைத்துட்டு வந்திருக்கிறீங்க. யாரும் சுயமாய் வரல, தற்செயலாய் வரல. என் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமான பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய பேழைக்குள்ளாய் கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு 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 அப்பா. சிமியோன் எப்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அப்பா ஸ்தோத்திரம் அங்கே வந்தாரோ அதே போல கர்த்தர் எல்லாரையும் நீர் கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி. என் ஆவியானவருடைய ஏவுதலுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் மிகப்பெரிய தரிசனம், நோக்கம், திட்டம் இருப்பதற்காய் நன்றி. அதற்காகவே கர்த்தர் எங்களை ஒன்று கூட வைத்திருப்பதற்காய் நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு என் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, வெறுமையாக்குகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை. என் தகப்பனப்பா நீங்க வந்தாதான், நீங்க வந்தாதான், நீங்க வந்தாதாப்பா ஆண்டவரே அப்பா. இந்த இடம் மகிமையாய் நிறையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்த காற்று போல ஆண்டவரே அடிக்கிற முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகி அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று, அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று ஆண்டவரே. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பிற்று. அந்த வீடே அசைந்ததப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மிக பெரிய ஆண்டவரே ஒரு அசைவு உண்டாயிற்று. அவர்கள் இருந்த இடம் அசைவு உண்டாயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஒன்று கூடி இருப்பது எத்தனை மகிமை, எத்தனை மகிமை. இது ஏற்கனவே கர்த்தர் திட்டம் பண்ணின நாள், இது ரட்சணிய நாள், கர்த்தருடைய நாள் அப்பா. ஆச்சரியமாய் கர்த்தர் ஒன்று சேர்த்த நாள். ஹல்லேலூயா 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்தவர்களை ஒரே நிமிடம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆச்சரியமாய் நம்ம கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள், எவ்வளவு கடினமான போராட்டம் நிறைந்த, அவ்வளவு கஷ்டமான, உயிர் பிழைப்போமா என்று நினைத்த நாட்கள் உண்டு. மரண பயம் நம்மை சூழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறாரே, ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, பலத்தை கொடுத்திருக்கிறாரே, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே. மரண பள்ளத்தாக்குகளை கடந்த போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றினதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி, நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி, இரக்கத்திற்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, எங்களுக்கு பாராட்டின தயவிற்கு நன்றி அப்பா. கோடி நன்றி செலுத்துகிறோம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் அப்பா. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எத்தனை மகிமை, எத்தனை மகிமை, எத்தனை மகிமை, எத்தனை மகிமை அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் மேல எவ்வளவு கிருபைகள், கிருபைகள், கிருபைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததுனாலதான் நாங்கள் அழியாமல் பத்திரமா இருக்கிறோப்பா. உங்க கரத்துல பத்திரமா இருக்கிறோப்பா ஆண்டவரே. மோசே நீங்க கூப்பிடும் போது ஆண்டவரே அவர் ஆச்சரியமாய் பார்த்தாரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் வேகாம இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த முச்சடிக்குள்ள இருந்ததுனால அந்த முச்சடி வேகல. ஹல்லேலூயா. எரிந்தாலும் அது வெந்து போகல. கர்த்தருடைய
அவருடைய பிள்ளைகள் அத்தனை ஆயிரமான அந்த 7 மடங்கு அக்கினி சூளையில இருந்த போதும் அவர்கள் வஸ்திரம் வேகல, முடி கூட கருகல. ஏன்னா மனுஷகுமாரன் இயேசுவான கர்த்தர் அவர்கள் மத்தியில உலாவுனதுனால. அதே போல ஆவியானவர் சொல்றாரு, நீ இவ்வளோ பாடு வந்து, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வியாதி, இவ்வளோ பலவீனம் வந்தோ நீ ஒன்றுமில்லாம, ஒன்னும் உனக்கு நடக்காம, எந்த பாதிப்பும் இல்லாம, எந்த தீங்கும் இல்லாம நீ ஜீவனோடு இருக்கியே. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய தூதனானவர். ஹல்லேலூயா. என் தகப்பன், என் ஆவியானவர் உனக்குள்ள இருந்ததுனால நீ ஜீவனோடு இருக்க மகளே, நீ ஜீவனோடு இருக்கிற மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தினாலத்தில் அப்பா நன்றி அப்பா, நீர் எங்களுக்குள்ள இருப்பதுனால நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி நன்றி இதயத்தோடு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான வாழனே, நீரே என் ஆறுதல். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நன்றிப்பா. இரவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான வாழனே, நீரே என் ஆறுதல். ஆமாப்பா, நீரே என் ஆறுதல். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் கோட்டை, என் துருகம், ராஜா நான் நம்பினவர் நீங்க மட்டும்தான்ப்பா. என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர். என் அடைக்கலம், என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. ஆமென், ஆமென். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான், எங்க எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான். உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிரேயர் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும்
ஆண்டவரே நீங்க நடத்தி கொடுங்க. ஆராதனை வேலை அப்பா, சாட்சியின் வேலை அப்பா, ஸ்தோத்திரம் செய்தியின் வேலை, ஜெபத்தின் வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் 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 நடத்தி கொடுங்க. என் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை அப்பா. ஸ்தோத்திரம் டோட்டலா ஒரு மறுரூபமான ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாழ்க்கைக்குள்ளா எங்களை கடந்து போக பண்ணுங்கப்பா. இங்க இருப்பது நாங்கள் அல்ல ஆண்டவரே, பரலோகத்தை நாங்கள் ஆண்டவரை தரிசிக்கணும். அப்பேற்பட்ட பிரசன்னத்தை கர்த்தருங்க கொடுங்க. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வாடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கதான சாம் பிரதர் அவர்கள் கர்த்தருடைய ஆராதனை ஏறெடுப்பார்கள். அப்படியே இருக்கிறவர்களிலே அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய அபிஷேகம் இங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா ப்ரேயர் ஆரம்பித்ததிலிருந்து இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த பிரசன்ஸ் ஆஃப் காட் பட் தி ஃபுல்னஸ் ஆஃப் த காட் பை தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சமூகத்திலே கூடும்படியாக செய்திருக்கிறார். இது நம்மளுடைய தீர்மானம் அல்ல, இது முற்றிலும் கர்த்தர் முன்குறித்தபடியினால் கர்த்தருக்கே நன்றி செலுத்துவோம். அவருடைய சமூகத்திலே கூடி வந்து ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வது எவ்வளவோ பெரிய ஸ்லாக்கியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து பலவிதமான திசைகளிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாக ஒரு நோக்கத்துடனே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். இது இன்றைக்கு நேத்தோ தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அல்ல. கர்த்தர் முன்குறித்தபடினாலே அவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவருடைய சமூகத்திலே கர்த்தர் கூடி வர செய்திருக்கிறாரே. சேர்ந்து சொல்லுவோமா? இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதுயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஓ எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இத்தனை மகத்துவமுள்ள, மீண்டுமாக இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. ஆமென். இத்தனை மகத்துவமுள்ள எங்களுக்கு. ஓ எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஆண்டவரே, உம்முடைய தயவு இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய ஒத்தாசை இல்லாமல், உம்முடைய அனுக்கிரகம் இல்லாமல், உம்முடைய நடத்துதல் இல்லாமல், உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் கர்த்தாவே எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீர் எங்களை கொண்டு செய்த மாபெரும் கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதர் என்பதை எங்கள் மூலியமாக நீர் நிறைவேற்றி இருக்கிறீரே. எங்களுடைய கண்கள் காணும்படி செய்திருக்கிறீரே.
ஆண்டவரே, ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு எங்களை நீர் ஆண்டவரே முன்குறித்து பிரித்தெடுத்து வேறுபிடித்து கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே வேண்டிய கிருபைகளால் எங்களை நிறைத்து கர்த்தாவே வார்த்தையினாலே நிறைத்து ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களால் நிறைத்து ஆண்டவரே எத்தனையோ வாழ்வினை கர்த்தாவே நீர் மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை மாதயவு ஆண்டவரே, இது எத்தனை மாதயவு ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய தீர்மானம் ஆண்டவரே. ஒன்றிற்கும் உதவாதிருந்த எங்களை பெயர் சொல்லி அழைத்து இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியங்களையும் கர்த்தாவே வரங்களையும் கொடுத்து எங்களை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி சொல்வதை அல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் எங்களுக்கு ஆயிரமாய் இருக்கிறது. எங்கள் மூலியமாக செய்த நன்மைகள் ஆயிரமாயிரமாய் இருக்கிறது. விவரிக்க வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். அதை நாங்கள் ருசி பார்க்கும்படிக்கு, எங்கள் மூலியமாக நீர் தீர்மானித்த பிள்ளைகள் ருசி பார்க்கும்படிக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்திருக்கிறபடினால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனா ஜி மைனர் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஏனென்றால் அவர் நமக்கு மாத்திரம் நல்லவர் அல்ல, நம் மூலியமாக பல ஆத்துமாக்களுக்கு அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்படிக்கு உணரும்படிக்கு அவருடைய வல்லமைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மகத்துவங்களை கர்த்தர் நம் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து கடந்த நாட்கள் முழுவதும் அவருடைய தீர்மானத்தின்படி நம் ஊழியம் செய்த போதிலும் நமக்கு எதிரிட்டு பலவிதமான சூழ்நிலைகள் வந்தாலும் துன்பத்தின் நடுவே நாம் கடந்து சென்றிருக்கிறோம். பாரங்களின் நடுவே நாம் கடந்து சென்றிருக்கிறோம். எல்லா நிந்தனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்மை ஜெயமுள்ளவர்களாக, ஜெயத்தை சுதந்திரித்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி மீண்டுமாக பலமுள்ளவர்களாக எழும்பி அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியான கிரியைகளை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலத்தினால் இடை கட்டி இருக்கிறார். எவ்வளவு நல்லவர். அவரை நன்றி சொல்லி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஜி மைனர் G minor. Oh, G minor. Sorry, minus with that. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஓ நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவர் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதுமே கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதுமே கண்ணின் மணி போல் காத்தாரே. கருத்தை பிடித்து கைவிடாமல் கரிவா என்னை நடத்தினாரே. ஓ கருத்தை பிடித்து கைவிடாமல் கரிவா என்னை நடத்தினாரே. அவன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஓ நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. ஓ கண்மலை தேவன்
என் வாழ்விலே நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீரை துடைக்க பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. ஓ கண்ணீரை துடைக்க பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. ஓ நல்லவரே, நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஓ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. கரங்களை வீழ்த்தி அப்படியே சொல்வோமா? நல்லவரே, ஓடீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஓடீர் நல்லவரே, ஓ வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஊழிய பாதையிலே நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஆண்டவரே என்னால் முடியவில்லை என்று சொல்லி நாம் நொந்து போன சூழ்நிலைகள் மத்தியிலே திசை எப்படி என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்கிற சூழ்நிலை மத்தியிலும் நாம் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அந்த சூழ்நிலையிலே நாம் ருசி பார்க்கும்படி செய்திருக்கிறாரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஊழியத்தின் பாதையிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு வல்லமையானவர், அவர் மகிமையானவைகளை நமக்கு செய்கிறார் என்பதை ருசி பார்க்கும்படிக்கு கிருபை செய்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு வல்ல தேவன் அவர். ஆனா டீமேஜர் அவர் நமக்கு போதுமானவராயிருந்து இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறாரே. அந்த சூழ்நிலையில் மத்தியிலே தேவைகள் எவ்வாறு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முன்குறித்த தேவன் அந்த தேவைகளை நம் மூலியமாக சந்தித்திருக்கிறாரே. அந்த தேவைகளை அற்புதமாக நம் மூலியமாக நிறைவேற்றி இருக்கிறாரே. நம்மளுடைய ஜபங்களை கொண்டு, நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு நம் மூலியமாக இடைப்பட்ட தேவன், நம்மளுடைய கரங்களை கொண்டு அற்புதங்களை செய்த தேவன் அவர், அதிசயங்களை செய்த தேவன் அவர், இம்மட்டும் செய்தவர், இனிமேலும் செய்கிறவர், எப்போதும் செய்து கொண்டிருக்கிறவர், முடிவு பரியந்தம் செய்து முடிக்கிற தேவன் அவர். நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாத தேவன் அவர். அந்த கண்டிராத தேவனை விசுவாசிக்கும்படியாக ஜனங்களை ஊக்குவிக்கும்படியான வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் அவருடைய முடிவினை நிறைவேற்றும்படியான வார்த்தைகளையும் அவருடைய வல்லமைகளை செய்து முடிக்கும்படியான வார்த்தைகளையும் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிற தேவன் அவர். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் அவர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர். நம்மோடு இருந்து நம்மை நடத்தி இருக்கிறாரே. இதோ மோசேயோடு இருந்தது போல உங்களுடனும் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நம்மை விட்டு விலகாத தேவனாய் இம்மட்டும் இருந்தவர். இனிமேல் அவர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேல் உயர்ந்தவர், நம்முடைய துதிகளில் உயர்ந்திருக்கிற தேவன், நம்முடைய ஆராதனை உயர்ந்திருக்கிற தேவன். நாம் நினைவில் கொள்ளும்படிக்கு நம்முடைய ஊழியத்திலும் அவர் உயர்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் மூலியமாக செய்கிற கிரியைகளின் நிமித்தமாக அவர் நம்முடைய ஊழியத்தின் மத்தியில் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய அற்புதத்தை செய்வார்கள், இவருடைய வல்லமைகளை சுமந்து செல்வார்கள், என்னுடைய சமாதான
வண்ணத்தை சுமந்து செல்வார்கள். என்னுடைய அற்புதங்களை அதிசயங்களை சுமந்து செல்வார்கள். என்னுடைய கனமான வார்த்தைகளை, ஊடுருவுகிற வார்த்தைகளை, கிரியை செய்கிற வார்த்தைகளை, சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற வார்த்தைகளை சுமந்து செல்லும் வாய்க்கால்களாக கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இனிமேல் நான் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் நம் தேவனாய் இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவர் என்பதை நாம் விசுவாசிக்கும்படியாக விசுவாசத்தை மென்மேலும் 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 அவர் தம்முடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர் மெருகேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அரோனாய் எங்கள் தெய்வமே, ரபுதீர் அல்ல போதகரே. அரோனாய் அரோனாய் எங்கள் தெய்வமே, ரபுதீர் அல்ல போதகரே. சொல்வோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. தந்தையே எங்கள் இயேசுவே, தூய ஆவியானவரே. சொல்லுவோம். தந்தையே எங்கள் இயேசுவே, தூய ஆவியானவரே. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்வோமா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஒருவருக்கே ஆண்டவரே ஆராதனை உமக்கு, ஆராதனை. நம் ஆராதனைக்கு அவரே பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரர் பாத்திரரே. ஓ மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, பாத்திரரே. நம்மளுடைய ஆராதனை எல்லாமே ஆராதிப்பது மாத்திரமல்ல, அதனுடைய முடிவில் அர்ப்பணிப்போட நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நாம் அர்ப்பணித்தோம், கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம் அவர் செய்ய போகிற காரியங்களுக்காக. ஆண்டவரே, எங்களுடைய அறிவு கேட்டாத காரியங்களை நீர் செய்ய போவதற்காக, இதுவரைக்கும் எங்கள் மூலியமா செய்த காரியங்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் விதத்திலே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கும் படிக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு திட்டங்களையும் தீர்மானங்களையும் வெளிப்பாடுகளையும் நீர் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறபடினா அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஆராதனை சொல்லுவோமா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அர்ப்பணித்தவர்களாக ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஓ பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவன், நாம் கூடுகிற இடத்துல எங்கு சென்றாலும் இன்றையிலிருந்து
அந்த இடங்களிலே காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவன். அவர் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தம்முடைய ஜனங்களுக்கு தருகிற தேவன். அப்படி தரும்படிக்கு நம்மளுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அபிஷேகம் இடம் கொள்ளாத அளவுக்கு, நம்மளுடைய உள்ளங்களை தாங்கக்கூடாத அளவுக்கு, பொங்கி வழியக்கூடிய அளவுக்கு அந்த அபிஷேகம் மற்றவர்கள் நிழலிடும்படிக்கு, அவர்களுடைய இருதயங்களிலே நிறைவாய் பொங்கி எழும்பும்படிக்கு, அந்த அபிஷேகம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும்படிக்கு, செல்லுகிற இடமெல்லாம் அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும்படிக்கு ஒரு செழிப்பு உண்டாக்குகிற அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஒரு செழிப்பை உண்டாக்குகிற அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு செழிப்பு, சத்திய பாதையிலே நடக்குகிறதான ஒரு செழிப்பு, வசனத்திலே ஒரு செழிப்பு, விசுவாசத்திலே ஒரு செழிப்பு, அவருடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படியான செழிப்பு, அவருடைய பிரசனத்திலே நிலைக்கும்படியான ஒரு செழிப்பு, அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும்படியான ஒரு செழிப்பு, அவருடைய அபிஷேகத்திலே நிறைவாய் பெற்றுக்கொண்டு பெருக 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 மகிமையை அதிகமாய் ருசி பார்க்கும்படியான செழிப்பு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாக, ரட்சிப்பை அரும்படியாக, மகிமை காண செய்யும்படியாக நம் மீது இரட்டிப்பான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நம் மீது இறங்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இது அபிஷேகம் நிறைந்த இடம். இது அபிஷேகத்துக்கு குறைவில்லாத இடம். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்துக்கு குறைவில்லாதவர்கள். உம்முடைய நிறைவில்லாத, அளவில்லாத, இடம் கொள்ளாத அபிஷேகத்திற்கு ஏற்புடையவர்கள் என்று சொல்லுகிறீரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எப்படி நன்றி செலுத்துவோம், எப்படி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பணிந்து கொண்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆராதனையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா கணத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இனி நாங்கள் அல்ல, நீர் மாத்திரமே. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரமே. ஜனங்கள் எங்களை காண போவதில்லை, ஜனங்கள் உம்மை மாத்திரமே காண போகிறார்கள். எங்கள் மீது இருக்கிற உம்முடைய அபிஷேகத்தை காண போகிறார்கள். எங்கள் மீது இருக்கிற உம்முடைய திட்டத்தை காண போகிறார்கள் ஆண்டவரே. எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய தரிசனத்தை ஒவ்வொருவரும் காண போகிறார்கள். நீர் செய்து முடித்திருக்கிறீர். எங்கள் முடிவாக நிறைவேற்ற போகிறீர். முடிவு பரியந்தம் நீர் எங்களை நடத்த போகிறீர். அதற்கு வேண்டிய எல்லா பலத்தையும், எல்லா ஸ்லாக்கியத்தையும், எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி தருகிற தேவன் நீர். எங்களுக்காக ஏற்படுத்தின எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்கள் மூலியமாக உம்முடைய சித்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்கள் மத்தியிலே உயர்ந்தருளும், எங்கள் மூலியமாக உயர்ந்தருளும், எங்கள் மூலியமாக கனப்படும். நாங்கள் தாழ்த்துகிறோம், நாங்கள் வெறுமையாக்குகிறோம். நீரே உயர்ந்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் எல்லா கணத்தின் மகிமை ஒருவருக்கே ஏறெடுத்து ஆண்டவரே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனையில் தேவன் மகிமையாய் இடைப்பட்டதற்காய் ஆண்டவர் நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு மேக ஸ்தம்பம் நம்ம மத்தியில இறங்கி வந்ததை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் மேகம் இந்த அறை முழுவதும் ஹல்லேலூயா வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய தலையின் மேலும், நம்மளுடைய சிரசின் மேல அவருடைய கரம் அமர்ந்ததை உணர முடிந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனையில் தேவன் மகிமைப்பட்டதற்காய் ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நம்ம செய்தி நேரத்திற்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம மத்தியில் பாஸ்டர் சார்லஸ் அந்தமான்லேருந்து வந்திருக்காங்க. சிஸ்டர் ரோஸ்லின், அவங்க கண்மணி பிள்ளைகள் 2 பேர் வந்திருப்பது மிக சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நேற்று திடீர்னு ரூத் ஆண்டியும் வந்துட்டாங்க. ஆமாம், உங்களுக்குலாம் தெரியும், நான் அங்கே இருக்கிறவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், ஆண்டவருடைய கிருபை. ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அதனால் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படியாய் நம்மை நடத்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பலப்படுத்தி
அவர் நிறைவாய் ரெட்டிப்பான இன்னைக்கு நம்மளுக்கு பிளஸ்டு டே வார்த்தையே அதுதான். ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு வர்ஷிப்லையும் அதை உறுதிப்படுத்தினார். ஆமென். ரெட்டிப்பான செழிப்பு, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வல்லமைகள், ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை நிரப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. ஸோ அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஸோ பாஸ்டர் வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வாங்க, சாட்சியை சகோதரி அவர்களும் பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் நல்லவர். முதலாவது சிஸ்டர் வந்து சாட்சி சொல்லிட்டு, அற்புதமான சாட்சி. நாங்கள் திகைத்து போய் நின்றோம் நேற்று சொல்லும் போதே. அதனால் ஆண்டவர் நல்லவர், எப்படியாய் அவர்களை நடத்தி இருக்கிறார், ஆண்டவருடைய நாமம் எப்படியாய் மகிமைப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டுட்டு நம்ம செய்திக்கு போகலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களையெல்லாம் பார்ப்பதிலே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துல நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தொடக்கத்திலேருந்தே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சாட்சி மேகம் போன்ற அநேக சாட்சிகள் உண்டு. ஆனால் நேரம் போதாண்மையினால், நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கடுகளவு மாத்திரம் சாட்சி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் அருமையான சிஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பெயர் ரோஸ்லின், என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் சார்ல்ஸ். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய மகள் ஜெருஷா, அவளுக்கு 22 இயர்ஸ் ஆகுது. என்னுடைய மகன் ஜேபஸ், அவருக்கு 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு தான் அழைச்சார். நாங்கள் சென்னையில் ஊழியம் செஞ்சிட்ருந்தோம். ஸ்ரீபெரும்புத்தூர், அது ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ண இடம். ஸோ அங்கே நாங்கள் எங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு 2014 அந்த இயரில் ஆண்டவர் எங்ககிட்ட ஒரு 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னார். அப்போ நாங்கள் 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது ஆண்டவர் எங்களோட பேசினார். நான் உங்களை ஓவர்சீஸ் கொண்டு போக போகிறேன், கடல் கடந்து உங்களை கொண்டு போக போகிறேன்னு ஆண்டவர் பேசினார். அப்போ எங்களை எங்கே ஆண்டவரே கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு நான் உங்களை கொண்டு போக போகிறேன்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அண்டமான் ஒரு 11 இயர்ஸ் பேக் நமக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் கிடையாது. இப்போ நம்ம கூகுளில் தட்டினா எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். பட் ஒரு 11-12 இயர்ஸ் பேக் நமக்கு அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் உடனே கேதர் பண்ண முடியாது. அப்போ ஏன் ஆண்டவரே நாங்கள் அங்கே போகணும், ஏன் எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்தியா மேப்பில் நம்ம பார்த்தோன்னா அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கும், ரொம்ப மெலீஸாக இருக்கும். ஸோ ஆண்டவர் சொன்னார், அப்படிதான் அந்த ஜனங்களின் இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. சுனாமியை போல் ஒரு அழிவை நான் கொடுக்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களை அங்கே கொண்டு போகிறேன். யோனா கிட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி எங்ககிட்டே ஆண்டவர் சொன்னார். இப்போ நாங்கள் கேட்ட ஆண்டவரை அதுக்கு ஏன் எங்களை கொண்டு போகிறீங்க அப்படின்னு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஊழியத்தை நீங்கள் அங்கே செய்யணும். அங்கே எப்படிப்பட்ட ஊழியம் தேவையோ அந்த ஊழியத்தை, நான் விரும்புகிற ஊழியத்தை நீங்கள் அங்கே செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எங்களோட பேசினார். அப்போ நாங்கள் அப்படி ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னால் உண்மையாகவே ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே நாங்கள் என்ன ஊழியத்தை அங்கே செய்யணும். அப்போ ஆண்டவர் ரோமர் 11 அதிகாரத்தில் 3-5 வசனங்கள் எலியா சொல்லுவார், ஆண்டவரே எசபேல் எல்லாரையும் கொன்னுட்டான், நான் மாத்திரம்தான் மீதியா இருக்கேன்னு ஆண்டவர்கிட்ட எலியா சொல்லுவார். அந்த ஆண்டவர் சொல்லுவார், நீ மாத்திரம் இல்லப்பா, பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை நான் மீதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதே போல இந்த காலத்துலேயும் ஒரு பங்கு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் எங்ககிட்ட சொன்ன காரியம், அந்த மாநில அதே போல ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு ஜனங்கள் சிக்கி இருக்கிற ஆடுகளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட்டு நீங்கள் எனக்காக கொண்டு வரும்பொழுது, எனக்காக அவர்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது, அவர்களை கொண்டு நான் அந்தமான் நிக்கோபார் தீவில் ஒரு எழுப்புதலையும் ஒரு ரட்சிப்பையும் நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஆனால் அந்த ஆண்டவர் எங்களை அந்தமான் ஊழியத்திற்கு அழைப்பதற்கு ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களை பயங்கரமாக உடைக்க ஆரம்பித்தார். இப்போ எங்களிடத்துல எல்லா வசதிகளும் இருந்தது, ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு பயங்கர ஒரு பண கஷ்டம். எங்ககிட்ட வெறும் 1000 ரூபாய் தான் இருந்தது.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நாங்கள் ஏப்ரல் மாதம் மார்ச் எண்டில் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மே 10 நீங்கள் போகணும். மே 10க்கு நாங்கள் போய் ட்ராவல்ஸில் டிக்கெட் கேட்கும்பொழுது 37,900 ருபீஸ். ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது வெறும் 1000 ரூபாய். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் எங்களை இவ்வளோ வெறுமையாக்கிட்டீங்க, வெறும் 1000 ரூபாய் வச்சுருக்கிறோம், நாங்கள் எப்படி 37,900 ரூபாய் நாங்கள் எப்படி கட்ட போகிறோம்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், அழைத்தது நான், அதனால என்னை விசுவாசிச்சு போங்க. அப்போ நாங்கள் ட்ராவல்ஸில் சொல்கிறோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் போய் கேஷ் ட்ராப் பண்ணிட்டு வரோன்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உடனே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்க, இல்லைன்னா ஆன்லைனில் புக் ஆகிடணும். அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. போட்டு வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எங்களை அந்தமானுக்குள்ள முதல்ல அடி எடுக்க வைச்சார். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீட்டில் என்னுடைய அம்மாவுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுது. எங்கள் அம்மாவும் நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரி, அவங்க பீகாரில் முடிச்சுட்டு வராங்க. கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் டயக்னோஸ் பண்ணும்போது 4th ஸ்டேஜ் கேன்சர். என்னுடைய மாமனாருக்கு டிபி ரொம்ப சிவியராக இருக்குது. அப்போ எங்கள் 2 பேர் வீட்லேயுமே நாங்கள் தான் பெரியவங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருமே இருந்து ஃபேமிலியை பார்த்துட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்கள் போங்க. இப்போ நாங்கள் வந்து ஆண்டுட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு வந்து குடும்பம் முக்கியமா நான் முக்கியமா? நமக்கு குடும்பம் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய ஊழியங்கள் அந்த மாதிரில ரொம்ப அதிகமாக முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நாங்கள் உடனே ஆண்டுட்டு சொன்னோம், ஆண்டவர் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் யாரை வேணால் வச்சுருப்பீங்க, நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோன்னு சொன்னோம். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் எங்கள் 2 குடும்பத்தில் இருக்கணும் அட்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் பிள்ளைங்களோட எங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணோம். பேக் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆனால் பேக் பண்ண பிறகு ஆண்டவர் கேட்டார், இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போக போகிறீங்க? ஒரு புது ஐலாண்டு போகிறோம், புது இடம், யாரையும் தெரியாது, சொந்தக்காரங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருமே கிடையாது. அப்போ நம்ம வாழ்வதற்கு நமக்கு திங்ஸ் எல்லாமே தேவைங்க, சமைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாமே தேவை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எதையுமே கொண்டு போகக்கூடாது, ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது, ஈவன் ஒரு டம்ளர் கூட நீங்கள் கேரி பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு இது எதுவுமே தேவையில்லை, வெறும் 4 பேருடைய ட்ரெஸ்ஸை மட்டும்தான் கொண்டு போகணும்னு ஆண்டவர் பேசினார். சரி, அப்போ எல்லாம் விற்று எடுத்துகிட்டு போகலாம். நோ, விற்று கூட கொண்டு போகக்கூடாது. இப்போ காரு, பைக்கு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லா திங்ஸுமே ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் 2 பேரும் வீட்டு கூட வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போகணும். ஹல்லேலூயா. வீடு கூட வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. இப்போ எல்லா திங்ஸுமே யார் யாருக்கு என்ன தேவையோ அப்படி எல்லாவற்றையும் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் 4 பேரோட குழந்தை, என்னோட மக 5th ஸ்டாண்டர்ட், என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட், அப்படி நாங்கள் ஒன்றுமே தெரியாமல் அண்டமானுக்குள்ளே நாங்கள் போனோம். போய் எங்கே போக போகிறோன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தூதர்களை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் ஏர்போர்ட்டை நின்றுட்டுருக்கும் போது ஒரு 3 ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம், நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் வெளியில் போய் ஏதாச்சும் ஒரு சின்ன ஹோட்டல் ஏதாவது கிடைக்குமா? அவங்க கேட்டாங்க, நீங்கள் டூரிஸ்ட்டாக தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கைடு இருப்பாங்களே? அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் டூரிஸ்ட்டாக வரலை, நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் ஊழியக்காரங்க தான், ஆக்சுவலி ஒரு ஊழியக்காரரை நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆனால் இப்போ தான் அவர் ஃபோன் பண்ணார், அவர் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாரு, ஸோ அவருடைய ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் அவருக்கு நாங்கள் ரூம் வந்து 1 வீக் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், ஒரு கார் புக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எங்களை அந்தமான் நிக்கோபார் தீவுக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போனார். ஆனால் போன பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியல. ஊழியங்கள் ஆண்டு கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஆண்டு எங்களை போக ஆரம்பித்தார். அப்போ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே போகும்பொழுதும் ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட அழ ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஒரு 2 வருஷமாக ஜெபம் பண்ணுறோம், யாராவது எங்களுக்காக வந்து ஜெபிக்க மாட்டார்களா, எங்களை விசாரிக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷமால நாங்கள் ஜெபம் பண்ணி அழுதுட்டு இருக்கிறோன்னு சொல்லி அவங்க கண்ணீரோட எங்கள் இடத்துல வர ஆரம்பித்தாங்க. அப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஊழியங்களை கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் 3 மாதங்கள் எங்ககிட்ட ஒரு டம்ளர் இல்லை, பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்க கூட எங்கிட்ட டம்ளர் இல்லை. பிள்ளைகள் எல்லாருமே சாட்சி, இங்கே தான் நாங்கள் இருக்கோம். என்னோடய பிள்ளைகளுக்கு என்னால் உணவு கொடுக்க முடியல. பல நாட்கள் என் பிள்ளைகளுக்கு நான் வெறும் பிரெட் ஜாம் மட்டும்தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி ஆண்டவர் எங்களை புடமிட ஆரம்பித்தார். எங்களுடைய ஊழியங்கள், அதாவது முள் மேலே நடக்கிற ஊழியத்தை தான் ஆண்டு எங்களுக்கு கொடுத்தார். அங்கே பயங்கரமான கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை செக் பண்ணார்.
ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வரும்பொழுது நாங்கள் விட்டு வந்த காரியங்களை குறித்து நாங்கள் யோசிக்கிறோமா? இல்லை கஷ்டமோ நஷ்டமோ எதுவோ ஆண்டவருக்காக நாங்கள் இங்கே எப்படி இருக்கிறோன்றது ஆண்டவர்களை புடமிட ஆரம்பித்தார். ஒரு 3 மாத முடிவில் ஒரு சிஸ்டர் திடீர்னு வந்து வீடு தட்டுறாங்க. இப்போ அவங்க கை நிறைய திங்ஸு, நிறைய இந்த காட்டன் பாக்ஸ்லலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அவங்க வீட்டில் நிறைய திங்ஸ், நியூ திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லா திங்ஸும் கீழே கீழே விழுந்துதான். இப்போ இவங்க வந்து கனவுல தீட்டிட்டு எடுத்து வைக்கிறாங்க. ச்சே, எப்போ பார்த்தா விழுந்துட்டே இருக்கே, என்ன ஆச்சு? உடனே அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ வந்து உன் தேவைக்கு மிஞ்சின பொருளை வச்சுட்டு இருக்கிற, ஆனால் என் பிள்ளைகள் என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நீ எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவங்க கேட்டாங்களா, யார் வந்திருக்கிறா, யார் உங்கள் பசங்க? எனக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கிறாங்க. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களால அந்த வேலையை சரியாக பார்க்கவே முடியலையா. அந்த கனவு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குதான். இப்போ திருப்பி ஆண்டு சொல்கிறான், நீ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு, நான் உன்னை வழி நடத்துகிறேன். உடனே இவங்க எல்லா திங்ஸ் எடுத்து, இங்கே ஒரு 4 பேருக்கு, ஒரு ஃபேமிலிக்கு என்ன பேசிக்காக கிச்சன் திங்ஸ் தேவைப்படுமோ அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 1 மந்த் ப்ரொவிஷன் வாங்கிட்டு அவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஆட்டோவில் என்ன அட்ரஸ் கொடுத்தேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஆட்டோவில் ஏறினது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். நாங்கள் 11 வருடங்கள் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 11 வருடங்களும் எலியாவை ஆண்டவர் எப்படி காகங்களை கொண்டு போஷித்தாரோ. ஹல்லேலூயா. எங்கள் 2 பேர் வீட்டுக்கு நாங்கள் எந்த விஷயமும் சொல்ல மாட்டோம். நாங்கள் எத்தனையோ நாள் என் பிள்ளைகளோட பட்னியாக இருந்திருக்கிறோம். என் பிள்ளைகள் சாட்சி. ஆண்டவர் புடமிட்டார். அவருக்காக நாங்கள் நிற்கிறோமா, இல்லை மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோமா, இல்லை வைராக்கியமாக நாங்கள் வாழ்வோ சாவோ பட்டினியோ பசியோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறோமா என்று ஆண்டவர்களை அநேக நேரங்களில் புடமிட்டார். நாங்கள் எந்த மனுஷத்துல ஓடினதே கிடையாது. எத்தனையோ நாள் நாங்கள் வாடகை தர முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் எங்களை எந்த இடத்துலையும் வெட்கப்படவே விடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காகங்களை கொண்டு ஆண்டவர் எப்படி எலியாவுக்கு போஷித்தாரோ அப்படி ஆண்டவர் எங்களை முகம் தெரியாத நபர்களை கொண்டு ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. அங்கே ஊழியம் செய்வது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இங்கே நார்த் இந்தியாவும் சரி எங்கேயும் சரி நமக்கு எல்லாமே பஸ்ஸு, காரு, ஆட்டோ எல்லாமே இருக்குது. ஆனால் அண்டமானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கப்பல் பிரயாணம் தான், ஷிப் ட்ராவல் தான். அங்கே எங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு ட்ராவல். இங்கே நம்ம நினச்சா காரில் போகிறோம், நினச்சா பஸ்ஸில் போகிறோம். ஆனால் அங்கே ஒவ்வொரு ஷிப்புக்கும் நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கே 2 நாள் வெயிட் பண்ணணும். எத்தனையோ நாள் நாங்கள் ஷிப் ட்ராவல் போனால் 9 மணி, நைட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வர டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அடுத்த நாளைக்கு தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அப்போ நைட்டெல்லாம் அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே தான் உட்காந்துட்ருக்கணும், தூக்கம் இருக்காது. எத்தனையோ நாள் டிக்கெட் கிடைக்காமலாம் வந்திருக்கிறோம். ஏன்னா டிக்கெட் நாளைக்கு ஷிப்பு வருதுன்னா இன்றைக்கி பேப்பரில் தான் நமக்கு ரிசல்ட், ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் பேப்பர்லேயே போடுவாங்க. அப்போ ஒரு டிக்கெட் எடுக்கிறது கூட அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் எங்ககிட்ட பேசினார், சபைகள் இல்லாத தீவுகளுக்கு தான் நீங்கள் போகணும். ஏன்னா மெயின் போர்ட் பிளேயரில் 100கணக்கான சபைகள் உண்டு. ஆனால் எதுவுமே இண்டிபெண்ட் சர்ச்சஸ் கிடையாது. இண்டிபெண்ட் மிஷினரியாக யாரும் போனதில்லை, இண்டிபெண்ட்டாக யாரும் ஊழியம் பண்ணதில்லை. ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். இங்கே தமிழ்நாட்டிலலாம் 5 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். காய்கறி ஒரு 200 ரூபாய் கொண்டு போனால் நம்ம ஓரளவு காய்கறி வாங்கிடலாம். ஆனால் அங்கே 1 கிலோ தக்காளியே 120 ரூபா. எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் 100 ரூபாய் எடுத்துகிட்டு சரி பிள்ளைங்களுக்கு எதனா வாங்கி தரல, 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கேரட்டே 120 ரூபா. நாங்கள் ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டோம். ஸோ அப்படி அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஷிப் ட்ராவல் இன்னும் ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் எங்ககிட்ட பேசினார், போர்ட் பிளேயரில் எல்லா ஊழியங்கள் நடக்குது, ஆனால் சபைகள் இல்லாத தீவுகள் நிறைய இருக்குது. யாருமே போக விரும்ப மாட்டாங்க. காரணம், பணம் அதிகமாக செலவு பண்ணணும், ப்ளஸ் அங்கே போனால் அதற்கேற்ற வசதிகள் ஒன்றுமே கிடையாது. இப்போ போர்ட் பிளேயர்லேயே ஒரு கிலோ தக்காளி 100 ரூபா 120 ரூபான்னா அடுத்தடுத்த ஐலாண்டு அந்த ஒரு 2 நாள் 3 நாள் போகிற ஐலாண்டெல்லாம் போனால் அது இன்னுமே 250 ரூபா 300 ரூபா. அங்கே 1 கிலோ சிக்கன் 1500 ரூபா. அங்கே மக்களால் கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தீவுகள் அங்கே இருக்குது. இப்போ யாருமே அங்கே ஊழியம் செய்ய விரும்புறது கிடையாது.
நிறைய ஒரு சில ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போன நிலையில் யாருமே அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் அங்கே அப்படிப்பட்ட ஊழியங்கள் சில இடத்துல நடக்குது. சில இடத்துல சபைகளே கிடையாது. சுனாமிக்கு அப்புறம் சபைகளே கிடையாது, யாரும் போக விரும்பப்படலை. ஆண்டவர் எங்களை அப்படிப்பட்ட இடங்களுக்கு போக சொன்னார். எங்களுடைய 20 சவரன் நகைகளை விற்று ஆண்டு என்கிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தி எனக்காக. இப்போ எங்கள்கிட்ட 20 சவரன் நகைகளை விற்று அந்த ஊழியத்துக்கு, ஏன்னா அங்கே அண்டமான ஐலாண்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, ஐலாண்டர் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி. இப்போ நாங்கள் வந்து டூரிஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டிக்கெட் 300 ரூபான்னா எங்களுக்கு ஒரு டிக்கெட் 2000 ரூபா. ஆனால் ஆண்டவர் சொன்னதான் நீங்கள் பிள்ளைங்களோட போகணும், ஃபேமிலியாக போகணும். அப்போது 300 ரூபா ஒரு டிக்கெட் எங்கே, இங்கே ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய்ங்க. அப்போ நாங்கள் ஒரு 4 பேர் போயிட்டு வரணும்னா எங்களுக்கு ஒரு தீவு போகிறதுக்கே 50,000 ரூபாய் தேவைப்படும். எங்களை யாரும் கூப்பிட்டு தான் வாங்க பாஸ்டர், வாங்க சிஸ்டர், நாங்கள் சாப்பாடு போடுறோம், உங்களுக்கு தங்க இடம் கொடுக்குறோம், வந்து ஊழியம் பண்ணுங்க, காணிக்க தரோம், அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நாம தான் காசை போட்டு நாங்கள் அங்கே தீவுகளுக்கு போகணும். சபைகள்னால தீவுகளுக்கு ஆண்டவர் எங்களை போக வைத்தார். அதே போல் ஒரு 3 நாள் பிரயாணப்பட்டு ஒரு தீவுக்கு போகணும். அதுதான் ஆக்சுவலி நம்ம இந்தியாவுடைய எண்ட் பாயிண்ட். நம்ம இமயம் முதல் குமரி வரை சொல்லுவோம். ஆனால் இந்திரா காந்தி பீரியடில் இந்தியா அண்டமான் நிக்கோபார் தீவை நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கும்பொழுது அதையும் நம்ம இந்தியாவோட ஜாயின் பண்ணி இந்திரா பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இமயம் முதல் இந்திரா பாயிண்ட் வரை அதுதான் நம்ம இந்தியாவோட எல்லை. அப்போ அந்த தீவுக்கு ஆண்டவர் எங்களை ஒரு நாள் போக சொன்னார். இந்த ஊழியம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும். அன்றைக்கு எந்த ப்ளூ பிரிண்ட்டுமே கொடுக்கவே இல்லை. அன்று போனார், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவர்கிட்ட. உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போக போகிறோம், என்ன ஊழியம் பண்ண போகிறோம், யாரை பார்க்க போகிறோம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அங்கே சபையிலன்னு மட்டும் தெரியும். ஒரே ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது, ஒரே ஒரு பிரதரன் சர்ச் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் 3 நாள் பிரயாணம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆளுக்கே 2000 ருபீஸ்னால நாங்கள் வந்து பங்க்கில் டிக்கெட் எடுத்தோம். இப்போ பங்க்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போய் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு சொல்லி நாங்கள் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு பையன் வந்தான், செகண்ட் இன்ஜினியர். அவன் வந்து, அக்கா நீங்கள் தமிழான்னு கேட்டான். ஆமாம் நாங்கள் தமிழ். அப்போ அவன் சொல்கிறான், தமிழ் கேட்டு எத்தனையோ மாதம் ஆச்சுக்கா. ஏன்னா அங்கே 21 லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கிறாங்க, 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 38 தீவில் தான் ஜனங்க இருக்கிறாங்க. அதுலேயுமே 28 ஐலாண்ட்ஸில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றதெல்லாம் கோஸ்ட் கார்டு தான். அதுவும் இல்லாமல் 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு போடாமல் ட்ரெஸ்ஸு இல்லாத காட்டுவாசிகள் இன்னமும் நம்ம அண்டமான் தீவில் இருக்கிறாங்க. அண்ட் மேன் ஈட்டர்ஸும் இருக்கிறாங்க. சென்டினல்ஸ் ஐலாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆலன் சா ஒரு மிஷினரி போனார், அவரை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அங்கே தான். ஸோ அவங்க மேன் ஈட்டர்ஸ், அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்க. இந்த ஜாராவான்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரெஸ் போடாத ஜனங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த தீவுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கும்போது அப்போ அந்த தம்பி சொன்னாக்கா தமிழ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னான், போயிட்டான். ஆனால் ஆண்டவர் எங்கள் கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த ஷிப்பில் இருக்கிற எல்லா இன்ஜின்லேயும் கை வச்சு ப்ரேயர் பண்ணணும். ஷிப்புக்குள்ளே எப்படி அலோவ் பண்ணுவாங்க? கேப்டன் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம பங்கு வெயிட்டாக மெதமானில் போய் மேலே ஷிப்புக்கு மேலே உட்காந்து காற்று வாங்கலாம், அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஸோ இங்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல, இவங்க தான் ஜாரவாஸ். மேபி நீங்கள் கூகுளில் பார்த்துருப்பீங்க ஜாரவாஸ். ஸோ இதில் மட்டும்தான் அவங்க ரெட்டு துணி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரெட்டு பிடிக்குன்றதுனால எப்பயாச்சும் ஒரு வாட்டி யார்கிட்டேருந்து பிடுங்கி இந்த மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க ட்ரெஸ்ஸை. ஸோ அதுதான் இருந்துட்டு அவங்க சுத்தமாக ட்ரெஸ் போட மாட்டாங்க, போட்டு விட்டால் கூட கழட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தீவுக்குள்ளே நாங்கள் ஷிப்பில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த தம்பி வந்து சொல்கிறான், அக்கா கேப்டன் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. கேப்டன் ஏன் எங்களை கூப்பிடணும்? ஏன்னா கேப்டனுக்கு யார் ட்ராவல் பண்ணுறாலாம் தெரியாது. அப்போ திடீர்னு அந்த தம்பி சொன்னால், அக்கா உங்களை பற்றி திடீர்னு ஏதோ பேச்சு வந்துச்சு, அப்போ கேப்டன்லாம் உங்களை கூப்பிடு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொன்னாங்க. போகும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வாய்ப்பு நான் கொடுக்குறேன், நான் இந்த ஹல்லேலூயா இந்த வாய்ப்பு நான் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு இன்ஜினில் கை வச்சு ப்ரே பண்ணுங்கள். இப்போ அந்த கேப்டன் எங்களை போனோடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு மெஷின்ஸை எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி போகும், இது எத்தனை நாட்டிக்கலில் போகும், அப்படியெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் போகிற ஷிப்புக்கு வந்து நடுவில் வந்து ஒரு 10 டிகிரி சேனல்னு ஒன்று வரும் 10 டிகிரி சேனல்னு. ஸோ அந்த இடத்துல தான் கரண்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஷிப்பு போகும்போது ஃபாஸ்ட்டாக போயிடணும் ஷிப்பு.
இல்லைன்னா நம்ம கொஞ்சம் எப்பவுமே போகிற ஸ்பீடில் போச்சுன்னா அந்த இதுக்கு கரண்ட் அந்த இதுக்கு வந்து இழுத்துக்கும், கப்பல் உள்ளே போயிடும், மூழ்கிடும் கப்பல். ஸோ அப்படி ஒரு டேஞ்சரான பாயிண்ட் நாங்கள் போகிற இடத்துல இருக்குது. அப்போ அதெல்லாம் கேப்டன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே ஒரு டிக்கெட் எடுத்துருக்கீங்க? நாங்கள் சொன்னேன் நாங்கள் பங்கர் எடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய டர்க்கிஷ் ஷிப். அது உடனே அவர் சொன்னார், ஏன் வை யூ வாண்ட் டு ஸ்டே இன் பங்க், அதனால் நீங்கள் யூ கேன் டேக் மை கேபின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. நானும் அப்போ தான் கேட்டேன், ஆண்டவரே 2000 கொடுத்து போய் அடித்தட்டில் எங்களை உட்கார வச்சுருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் உடனே எங்களுக்கு கேபினை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆக்சுவலி யாருக்கும் அந்த மாதிரி கேப்டன் கொடுக்க மாட்டாங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் அவங்க குக்கு கூப்பிட்டு சொன்னார், எனக்கு நீங்கள் பண்ணுற சாப்பாடு தான் அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் 3 நாள் ஷிப்பில் காசு டிக்கெட் தாண்டி ஒவ்வொரு மீலுக்கும் பே பண்ணணும். ஆனால் எங்ககிட்ட அப்போ காசு இல்லை. நாங்கள் ஆண்டவரை ப்ரே பண்ணிட்டே வந்தோம், என்ன ஆண்டவரை இவ்வளோ ஒரு இதில் கொண்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேப்டனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் 3 நாள் ட்ராவலில் போயிட்டோம். ஷிப்பில் வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாரையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு குடிகாரனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா யாரும் நேராக நடந்து போக முடியாது. அந்த ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாருமே இப்படி தான் போயிட்டுருப்பாங்க. நம்மளுடைய பிளேட்டில் டைனிங் டேபிள் உட்காந்து நம்ம பிளேட்டில் சாப்பிட்லான்னு போனால் அதுக்குள்ளே அந்த பிளேட் பக்கத்து தட்டுக்கு போயிடும். பக்கத்தில் இருக்கிற ஒரு தட்டு நம்மக்கிட்ட வந்துடும். ஒரு வாய் வச்சு திருப்பி கை வைக்கும் போது அது இன்னொருத்தவங்களோட தட்டாக இருக்கும். அப்படி தான் கப்பலில் ஷிப்பில் வந்து நம்மளால் சாப்பிட முடியும். அண்ட் சில டைமில் நிறைய பேருக்கு அந்த ஷிப் ட்ராவல் ஒத்துக்காது, சீ சிக்னஸ் வந்துடும். அப்போ நம்ம தட்டில் கை வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கும் போது தான் இன்னொருத்தவங்க அதில் அப்படியே வாமிட் பண்ணுவாங்க. அந்த வாமிட் அப்படி நம்ம பிளேட்டில் தான் வந்து விழும். எண்ணெயில் ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே தான் அந்த ஷிப் ட்ராவல் ரொம்ப ஒரு கடினமான ட்ராவல் வந்து ஷிப் ட்ராவல். நமக்கு தெரியாது, ஆசையாக இருக்கும் போகணுன்னு, ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ரொம்ப கடினமான ஒரு சிச்சுவேஷன். நாங்கள் 3 days போயிட்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், இங்கே ப்ரேயர் வாக் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ அங்கே நாங்கள் ப்ரேயர் வாக் பண்ணிட்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்துல அங்கே வந்து சுனாமி வந்ததுனால பில்டிங்ஸ் எல்லாம் உள்ளே போய் ஃபுல்லாக தண்ணி எல்லாம் போக இடம் இல்லாமல் அந்த பில்டிங்ஸ் மேலே எல்லாம் தண்ணி இருக்கும். சில பில்டிங்ஸ் அப்படியே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இதுதான் பேங்க்கு, இதுதான் சர்ச், இதுதான் வீடு, அப்படி காட்டுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இடிஞ்சு போயிருக்கிற ஒரு ஆலயம் ஷைலோன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின்மோ இருக்குது, அந்த சபை அங்கே இடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சபை யாருமே எடுத்து நடத்தலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் அந்த சபையை நீங்கள் தூக்கி நிறுத்தணும், மறுபடியும் அந்த சபையை நீங்கள் அங்கே இது பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே மேலே வளர்ந்த செடி கல் மண் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் அந்த சபை விசுவாசிகள் யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாரையும் வர சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த ஆராதனையை நடத்த ஆண்டவர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுனாமி 2004க்கு அப்புறம் அங்கே சபை நடக்கவே இல்லை. ஆனால் 2015 ஆண்டவர் எங்களை போய் அந்த 10 வருட காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த இடத்துல சபையை உருவாக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், இங்கே ஒரு சில பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். அப்போ நாங்கள் ஒரு பஸ் இருக்குது, லோக்கல் பஸ் இருக்குது ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும். அந்த இடத்துல நமக்கு வந்து ஏரியா நேம் கிடையாது, காலனி ஸ்ட்ரீட்டு அப்படிலாம் கிடையாது, கிலோமீட்டர் கணக்கு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி போகும்போது அவன் சொன்னார், இங்கே ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் ஆளுங்க இருக்காங்க, பார்க்கலாம். ஏறிட்டோம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறார், ஐயோ இவங்கள தான் பார்க்கலான்னு நினச்சோம், இறங்கிட்டாங்களே அப்படி சொல்லி எல்லாருமே இறங்கிட்டாங்க. அப்போ யாரும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு இல்லை. அப்போ என்ன ஆண்டவரே இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்களேன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இன்னும் நீங்கள் போகணும். அந்த பஸ் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் பஸ் கிடையாது. 10 கிலோமீட்டரில் இறங்கிட்டோன்னா இங்கே என்ன பண்ணுறது ஆண்டவர், நாங்கள் எல்லாமே சுற்றி கடல் தானே, நாங்கள் ஒரு சீஷோரில் உட்காந்துட்டோம். நான் ஆண்டவர் சொன்னார், உட்காராதீங்க, ஏஞ்சி போங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாது, ஆனால் போங்கன்னார். போய் நடக்கிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வேலை நடக்கிறோம், ஆளுங்களே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, இல்லை இன்னும் போங்க. இங்கே போகிறதுனே தெரியல, யாரை பார்க்கறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நாங்கள் நடக்க வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 35 கிலோமீட்டர் நடக்க வச்சார் ஆண்டவர். எங்கள் காலெல்லாம் வீங்கி எங்களுக்கு ரத்தம் வராத குறை, சுத்தமாக பலன் கிடையாது. அப்போ அந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், இல்லை இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும், அவங்க அங்கே இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அப்போ அங்கே போனால் அந்த ஃபேமிலி இருந்தாங்க. எங்களை பார்த்ததுமே அவங்க துள்ளி குதிச்சு அழுதாங்க. ஹல்லேலூயா.
துள்ளி குதிச்சு அழுதாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு 3 வருஷமா எல்லா ஊழியக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கு யூடியூப்பில் டிவியில் எங்கெல்லாம் பார்க்குறோன்னோ எல்லா ஊழியக்காரங்களுக்கும் நான் ஃபோன் போட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்காக ஜெபிங்க நான் கூப்பிட்டேன். ஆனால் யாருமே வரல. உங்களுக்காக ஒரு ஃபேமிலிக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணி நான் எப்படி வர்றது, எங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. நாங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டோம். ரொம்ப மனசு உடைஞ்சி நாங்கள் சூசைட் பண்ணிக்கலான்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் 1 வாரமாக இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒன்று எங்களை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு காரியம் தடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு ஆத்மா, இந்த ஒரு குடும்பத்துக்காக தான் உங்களை நான் 3 நாள் ட்ராவல் பண்ண வச்சு 35 கிலோமீட்டர் உங்களை கொண்டு வர வச்சு இவ்வளவு கால் வலி உங்களை நடக்க வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த இருதயத்துக்காக தான். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களை எங்களை நடத்தினார். எங்களுடைய ஊழியங்கள் சாதாரண ஊழியங்களே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும். ரிட்டன் வரும்பொழுது இப்போ நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டோன்னு சொன்னால் நமக்கு உடனேலாம் நம்ம முடிச்சு 2 நாள் முடிச்சோன்னா உடனே ரிட்டன் வர முடியாது. சம்டைம்ஸ் அந்த ஷிப்பு போயிட்டு 1 வீக் ஆகும், இல்லை 1 மந்த் ஆகும். சம்டைம்ஸ் ஷிப் அங்கே இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஷிப்பை என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 நாள்லே உடனே நாங்கள் எடுக்கணும். ஆக்சுவலி 1 வீக் இங்கே இருக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் 3ஆவது நாளே ஷிப்பு தாங்கலை. ஏன்னா சுனாமிக்கு அப்புறம் அதை ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப உடஞ்சி இது பெரிய ஷிப்பு தாங்கலை, ரிட்டன் போயிடணும். ஷிப்பில் ஏறிட்ட பிறகு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அந்த தம்பி திருப்பி வந்து சொல்கிறான், அக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஷிப்பில் வந்து 4 இன்ஜினில் ஷிப்பு போகும், 3 இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா தான் கொண்டு வந்தோம், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 800 பீப்புள் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப பெரிய ஷிப்பு. ஆனால் அந்த தம்பி சொல்கிறான், 3 இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுக்கா, இது எப்படி போகும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். கேப்டனுக்கே இது வந்து இவர் ரொம்ப வருஷம் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், ஆனால் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. பார்த்து கரெக்டாக வச்சு தான் கொண்டு போவார். அப்போ ஆண்டவர் எங்களோட பேசினார். கேப்டனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து எல்லா இன்ஜின்லையும் கை வச்சு ப்ரேயர் பண்ண சொன்னேன். நீங்கள் இருக்கிறதுனால இந்த கப்பலுக்கு எந்த சேதமும் வராதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தம்பிக்கிட்ட நாங்கள் சொன்னோம், ஒன்றும் ஆகாதுப்பா, போயிடலான். அப்போ அங்கே இருக்கிற எல்லா லாங்குவேஜ் பீப்புள், பஞ்சாபி, மராத்திஸ், பெங்காலிஸ், மலையாளிஸ் எல்லாருமே கொஞ்சம் தூரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்படி இருந்த நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்த கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவுர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் ஷிப் இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருமே அந்த இதை பிடிச்சிக்கிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டலான்னு நினச்சி அவங்கவுங்க கடவுள் எல்லாம் கும்பிட ஆரம்பித்தாங்க, கத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களை பத்திரமாய் அந்த ஷிப்புக்கு எதுவுமே ஆகாதபடிக்கு 3 நாளும் அந்த ஷிப்பில் கொண்டு வந்து ஆண்டவர் எங்களை பத்திரமாய் கரை சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அநேக சாட்சிகள் உண்டு, நிறைய சாட்சிகள் உண்டு. ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் சில இடங்களில் எங்களுக்கு வீட்டில் ஒன்றுமே பொருள் இருக்காது, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போவோம், ஆனால் ஆண்டவர் அதில் காணிக்க வாங்காதன்னு சொல்லுவார். அந்த காணிக்க வாங்கினா தான் என் பிள்ளைகளுக்கு நான் சமைக்க முடியும். ஆனால் ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு, அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதை நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வேற ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி ஒரு நாள் எங்ககிட்ட போகணும், சுத்தமாக கையில் காசு இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த காணிக்க வாங்காத. நாங்கள் வாங்காமல் தான் வந்தோம், வீட்டில் ஒரு பொருள் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வேற ஒருத்தரை ஆயத்தப்படுத்தி அவங்க வீட்டுக்கு வராங்க, 2 மாதத்துக்கான மளிகை சாமானை வாங்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே போறியோ அங்கே 2 மாதம் திங்ஸ் வாங்கிட்டு போகணும். ஆனால் அவங்க கொண்டு வந்த திங்ஸு 2 மாதம் இல்லை, எங்களுக்கு அது 4 மாதம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த காணிக்கை வாங்கியிருந்தா இவ்வளோ பொருள் வாங்கியிருக்க முடியுமா? ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் எல்லாவற்றையும் மத்தியிலும் நீ எங்களை நம்பி கீழ்ப்படுத்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நிறைய பலவீனங்கள், நிறைய சுகவீனங்கள், எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, என் மகனுக்கு பலவீனம், என்னுடைய மகளுக்கு நிறைய பலவீனங்கள், பாஸ்டருக்கு நிறைய பலவீனங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள். நாங்கள் அங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மந்திரவாதங்கள் எங்களுக்கு விரோதமாக. ஆனால் ஆண்டவர் எங்களை அங்கே நிற்க வைத்து அவருடைய ஊழியங்களை இன்றளவும் எங்களை செய்ய எத்தனையோ வாட்டி நாங்கள் அண்டமாலேருந்து வெயிலில் போயிடணும்னு சொல்லி எவ்வளவோ சூழ்நிலைகள், மரணம் எங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு தீவில் ஆல்மோஸ்ட் என்னுடைய கண்ணு போயிடுச்சு, மேலே போயிடுச்சு, அங்கே சபைகளே கிடையாது, அவ்வளோ ஒரு போராட்டம் அந்த தீவில். கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, மூச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு தெரியுது தான் கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணார், ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் 2 பேரை கொண்டு வந்தீங்க, உங்கள் சித்தமானா உயிரை கொடுத்தா நான் திருப்பி கூட்டிகிட்டு போகிறேன், இல்லையா நான் இங்கேயே புதைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார்.
எனக்கு ஜெபம் காதில் கேட்குது, அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. என் கண் அந்த ஒயிட்டு தான் இருக்குது, இந்த பிளாக் ஐபாலாம் மேலே போயிடுச்சு. மூச்சு என்னால் சுத்தமாக விட முடியல, ஆல்மோஸ்ட் அப்படி ஸ்டாப் ஆகிற கண்டிஷன். அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியுமாய் எனக்கு அந்த ஒரு பெருமூச்சை விட்டு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களை எங்களுக்கு ஆண்டவர் செய்ய வர உதவி செய்தார். ஸோ இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்குது. வருகிற நாட்களில் ஒருவேளை ஆண்டவர் சித்தமானால் இன்னும் அநேக சாட்சிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் சிஸ்டருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உண்மையாகவே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிற நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து இன்னும் அதிகமாய் அந்த இடத்துல ஊழியத்தை செய்ய கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் பாடுகள் உள்ள மத்தியிலே நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, சகல வசதிகள் நிறைந்த இந்த பட்டணத்திலே வசதிகளே இல்லாத தீவுகளிலே கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நினச்ச நேரத்துக்கு வாகனத்தை பிரயாணம் பண்ண முடியாது, நினச்ச நேரத்துக்கு எங்களால் ஒரு இடத்துக்கு போக முடியாது. கப்பல் வந்தால் தான் போக முடியும், கப்பல் வரலன்னா போக முடியாது. ஒரு தீவுக்கெல்லாம் போய் இறங்கிடுவோம், இறங்கிட்டு போகும்பொழுது கப்பல் எங்களை கொண்டு போய் கரையில் விட்டுடும், அந்த தீவுக்குள்ளே விட்டுடும். ஆனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு எங்களால் வர முடியாது. இவ்வளோ சேத்துல தான் எங்களால் கடந்து வர முடியும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போகும்பொழுது தீவில் போய் இறங்கிடுவோம், ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா கடல் உள்வாங்கப்பட்டிருக்கும், தண்ணியெல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கும். அப்போ தண்ணி எல்லாம் அந்த தண்ணி மறுபடியுமாய் அது மேலே வருகிற வரை, கடல் மேலே வருகிற வரை நாங்கள் காத்திருக்கணும், இல்லைனா சேத்துல நடந்து வரணும். அப்படிப்பட்ட அந்த தீவுகள் மத்தியில் இன்னும் சில அட்பேன்ற தீவு இருக்கிறது. அந்த அட்பே தீவுகளில் ஒரு விதமான கொசு இருக்குது. அந்த கொசு கடிச்சிச்சுன்னா குறைஞ்சது 7 நாட்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் சரி எழுந்திரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் நிறைந்த அந்த பகுதியில் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தாமே இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலியமாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான சிஸ்டர் ஃபேமிலி அவர்களுக்கும் பிரதருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அவங்க சொன்னது போல தான் அநேக மரண தருவாயிலிருந்து கர்த்தர் எங்களை கடைசி நேரங்களில் ஆண்டவர் தூக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய பூரான், இங்கெல்லாம் நம்ம இவ்வளோ சின்ன பூரானை பார்த்தாலே பயந்து ஓடுவோம் மூளைக்கு. ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய பூரான், இவ்வளோ சைஸு பூரான், அவங்கள ஒரு 3 முறை கிடச்சிருக்கு, என்ன ஒரு 2 முறை கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு கிடச்சிச்சின்னா அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரையும் அந்த வலி அப்படியே இருக்கும். என்னதான் டேப்லெட் போட்டாலும் என்னதான் பண்ணாலும் அந்த வலி அப்படியே தான் இருக்கும். அடுத்த நாள் 6 மணிக்கு தான் அந்த வலி போகுமே. அந்த மாதிரி 24 மணி நேரத்துக்கு அந்த வலி அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிறைந்த அந்த நேரத்தில் அந்த அந்த வேலையிலும் கூட கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், ஆண்டவர் எங்களை நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே என்னன்னா, எங்களுக்காக அந்தமான் தீவில் இருக்கிற ஊழியங்களுக்காக, எங்களுக்காக மட்டும் இல்லை, அந்தமான் தீவில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியங்களுக்காக சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாய் நான் இடத்துல வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். ஆமென். ஏன்னா நமக்காகவே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது இல்லை, அதனால மற்றவங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அது அப்படி இல்லை. அதனால எங்களுக்காக அந்தமான் நிக்கோபார் தீவை பெயரை சொல்லி ஒரு 5 ஸ்தோத்திரம் போட்டா போதும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்தமான் தீவில் இருக்கிற ஊழியங்களுக்காக சபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த 5 ஸ்தோத்திரம் உங்களுடைய எல்லாருடைய 5 ஸ்தோத்திரமும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல போச்சுன்னா அங்கிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தீவுகள் கர்த்தருக்காக காத்திருக்கிறது. இன்னும் காத்திருக்கிற தீவுகள் நிறைய இருக்கிறது. ஆமென். போக முடியாத தீவுகள் இருக்கிறது, ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாத இருக்கிற தீவுகளும் இருக்கிறது.
ஆமென். நிறைய காரியங்கள் நாங்க சிலதை எங்களால ஓப்பனா சொல்ல முடியாது. நீங்க தனியா வந்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து சொல்லுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட சிக்கல்கள் அங்க இருக்கிறது. ஸோ அந்த சூழ்நிலை தான் நாங்க இருக்கிறோம். 6 விதமான ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க. அந்த ட்ரைபல்ஸ் மத்தியில தேவனுடைய ஊழியம் பரவி கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தடுக்கும் சில ஆவிகளும் எழும்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேகரை கத்த சந்தித்து வருகிறார். அநேக தீவுகளில் இருக்கிற அநேக பேரை கத்த சந்தித்து வருகிறார். அவர்களையும் கத்தர் என்ன பண்ணணும்? மாற்றணும். ஆமென். அல்லேலூயா. அந்த தீவுகள் இருக்கிற அந்த காட்டுவாசி ஜனங்கள்ல அவங்கள மாற்றணும். ஸோ நிறைய பேருக்கு மறைமுகமாக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்காக அந்தமான் நிக்கோபார் தீவுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. குறித்த நேரத்துக்குள்ளாக நான் முடித்து விடுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு விசையாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கர்த்தர் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படியாய் கர்த்தர் நீங்க கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் இன்றும் என்றும் பிரீதியாயிருக்க கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் ஆளுகை செய்யும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன்வைத்து செய்கிறோம். ஆமென். நம்ம சின்ன காரியமா இருந்தாலும், ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் கர்த்தரை முன்வைத்து அந்த காரியங்களில நாம் செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய அனுமதி கேட்டு அந்த அனுமதியின் பிரகாரம் நாம் செய்யணும். ஆமென். அந்த அனுமதி இல்லாம அது சின்ன காரியமா இருந்தாலும், நம்ம பக்கத்து தெருவுக்கு போற காரியமா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் பேசுற காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம பேசவும் கூடாது, போகவும் கூடாது. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம போகவும் கூடாது, பேசவும் கூடாது. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த கடைசி காலங்களிலே நம்மை குறிவைத்து நம் மீது தாக்குதல் நடத்த பல சதி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லவும், ஆண்டவருடைய நாமத்தை பற்றி பிரகடனப்படுத்தவும் சொற்பமானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களில் நான் சிஸ்டர் இடத்துல நாங்கள் போய் அந்த பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஊழியத்தின் தாகத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் மிக நேர்த்தியாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஊழியத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் போகிற இடங்களில கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசனங்களினாலும் வல்லமைகளினாலும் கர்த்தர் தன்னுடைய செயல்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அருமையான ரூத்தம்மாவை குறித்து கூட அவர்கள் நிறைய சாட்சியை சொன்னாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற விதம், அவர்கள் ஜெபிக்கிற விதம், அவர்கள் அந்த அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிற அந்த காரியங்களை குறித்து கூட அவங்க அதிகமா அவங்களை குறித்து சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, கடைசி காலத்துல கர்த்தர் சில கூட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில கூட்டத்தாரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நம்ம ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல நாம் வாசித்தோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 2, 3, 4, 5 வசனங்கள்ல 2, 3, 4, 5 வசனங்களில வாசிக்கலாம். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. ஆமென். அல்லேலூயா. இங்க ஏலியா வைராக்கியமாய் சொல்லுகிறான், மார்த்தட்டி சொல்லுகிறான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஏன்பா நீ அங்கிருந்து ஓடி வந்த அப்படின்னு கேட்டதற்கு எலியா சொல்லுகிறார், ஐயா, அங்கே நான் இருந்தேன்,
என்னை கொலை செய்யும், நான் தான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தேன், ஆனா என்னையும் கொலை செய்யும்படியாக அவர்கள் தேடினார்கள். ஆகவே என் உயிர் தப்பும்படியாக நான் இந்த இடத்துல கடந்து வந்து விட்டேன். அல்லேலூயா. என் உயிர் தப்பும்படியாக நான் இந்த இடத்துல கடந்து வந்து விட்டேன், என்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக நான் கடந்து வந்து விட்டேன். ஒரு சின்ன ஒரு பாருங்களேன், அந்த இடத்துல துன்பம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாராம், ஓடி வந்துட்டாராம். உடனே ஆண்டவர் என்ன பண்ண, அப்ரிஷியேட் பண்ணாரு. வெரி குட் எலியா, சூப்பர், நீ ஓடி வந்துட்ட, நல்லதுதான். உன்னை இங்க பத்திரமா வச்சு என்ன பண்றேன், இங்க இன்னொரு காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். இனி இந்த இடத்துல என்ன பண்ணு, இன்னொரு ஊழியத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா? இல்ல, ஆண்டவர் ஓங்கி எலியா மண்டையில தட்டி சொன்னாராம், எப்பா நீ மட்டும் இல்லப்பா, உன்னை போல 7000 பேரை நான் அந்த இடத்துல வைத்திருக்கிறேன். அங்கே 7000 பேர் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்களும் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களே, அவரும் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத வைராக்கியம் நிறைந்தவர்களே என்று சொல்லி எலியாவுக்கு அந்த காரியத்தை சொல்லி மறுபடியுமா எலியாவை கர்த்தர் அந்த இடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். நாம் செய்து வந்த வேலைகளிலே சற்று கொஞ்சம் நாம் அசதிப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை முழுமை அடையாதபடிக்கு நாம் சில வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் நாம் சோர்வுகளை சுமந்து கொண்டவர்களாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அப்படி அல்ல. நீ சோர்வுகளை சுமந்து கொண்டு வந்தாலும் உன்னை தேற்றி ஆற்றி நான் மறுபடியுமாய் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இழந்ததை நான் உனக்கு திரும்பி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் எலியாவினிடத்தில் சொன்னதை போல ஆண்டவர் நம்மையும் நம்மிடத்திலும் சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த இடத்திற்கு அனுப்புகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் தெளிவாய் கேட்டு அந்த தெளிவின்படி நடக்கிறவர்களாய் மாறும் பட்சத்தில் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும், அவருடைய பெரிய வேலையை நான் செய்கிறேன், நான் வர முடியாது. ஆமென். இப்படி யார் சொன்னா பாருங்களேன். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனம். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அல்லேலூயா. நெகேமியா இங்க ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை இல்லைன்னு வச்சுங்க, ஒரு மதிலை தான் கட்டி கொண்டிருக்கிறார், அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அலங்கம் கட்டுகிற வேலை, தாவீதை போல சாலமோனை போல தேவாலயத்தை கட்டுகிற வேலை அல்ல, ஒரு அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அலங்கம் என்றாலும் கர்த்தருடைய விருப்பத்திற்கு நேராய் அவர் செவி சாய்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செவி சாய்த்த நெகேமியாவின் காரியத்தை திசை திருப்பும்படியாக சன்பலாத்தும் தொபியாலும் ஒரு சூழ்ச்சி பண்ணி அவர்களை பேசும்படியாய் அழைக்கிறார்கள். என்ன பண்ணும்படியாய் அழைக்கிறாங்க? பேசும்படியாய். ஒரு கிராமத்திற்கு வாங்க பேசுவோம். பேசுகிற நேரமா இது? சம்பாஷிக்கிற நேரமா இது? நமக்கான வேலைகள் இன்னும் அதிகம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கான வேலையை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறார். நமக்கான வேலை, நமக்கான ஊழியமும் நமக்கான காரியமும் அதிகமாக இருக்கிற வேளையிலே பேசும்படி ஒரு கிராமத்திற்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல, அது தேவனுக்கு விரோதமாய் வருகிற வார்த்தை. இவர்களுடைய வேலையை தடுத்து நிறுத்தும்படியாக அவர்கள் கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். அதற்கு நெகேமியா கொடுத்த பதிலை 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன வேலை தாங்க.
அலங்கம் கற்ற வேலை தாங்க. அந்த அலங்கம் கற்ற வேலையை அவர் ஒழுங்கும் கிரியுமாய் செய்து கொண்டிருந்தபடினால கர்த்தர் அந்த அலங்கத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவருடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நேர்ந்தது. ஆமென். நல்ல கவனமா கவனிங்க. இது கடைசி காலம். நம் கடைசி காலத்திற்குள்ள இருக்கிறோம். சத்ருவானவன் எந்த வழியிலாவது, எந்த வார்த்தையிலாவது, எந்த சூழ்ச்சியிலாவது அவன் நம்முடைய திட்டங்களை, கர்த்தர் நமக்கு போட்ட, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய சிந்தையிலும் போட்ட தேவனுடைய தரிசனத்தை கெடுக்கும்படியாக, கொலை செய்து போடும்படியாக சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு எந்த வழியினாலும் அவர் வருவான். ஆமென். எந்த வழியிலும் வருவான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க நெகேமியா சொல்றார், பள்ளம் என்றாலும் நில்லு, மேடுகள் என்றாலும் நில்லு. நீ பள்ளத்துல நின்னா மேடுகள் வழியா வருவான், நீ மேடுகள் நின்னா பள்ளத்தின் வழியாய் வருவான். ஆமென். நீ மேடுகளிலும் நில்லு, பள்ளத்திலும் நில்லு. எல்லா புறங்களிலும் அவன் ஆட்களை நிறுத்தி ஒரு கையில் வேலை செய்தார்கள், ஒரு கையிலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? ஆதியிலே நாம் கொண்ட அந்த விசுவாசம் எங்கே? ஆதியிலே நாம் கொண்ட அந்த ஜெபம் எங்கே? ஆதியிலே நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்ட பிறகு நாம் கண்ணீர் வடித்து அழுத அந்த நாட்கள் எங்கே? நாம் கடைசியா எப்போ அழுதோனா ஞாபகம் இல்ல. எப்போ அழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம் ஞாபகம் இல்ல. எப்பயோ ஒரு நாள் அழுது ஜெபம் பண்ண இல்ல இல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடும் பொழுது நாம் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். தேசத்துக்காக கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். அவன் தனக்கு உண்டான காரியத்தில் அவன் நின்று விடாமல், எலியா தனக்குண்டான காரியத்தில் அவன் நின்று விட்டான், பயந்து வந்துட்டான். ஆனா கர்த்தர் சொன்னார், மறுபடியுமாய் அனுப்புகிறார், நீ போ, அங்கே நான் வைத்திருக்கிறேன். பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அந்த 7000 பேரை நீ கண்டுகொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை நான் ஆங்காங்கே வைத்திருக்கிறேன், போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் விருப்பப்படுறது என்ன தெரியுங்களா? சபையில விசுவாசிகளாய் உட்கார்ந்து இருப்பது அவருக்கு விருப்பமே இல்லை. சபையில 1000 பேர் விசுவாசி இருக்கிறாங்க, 2000 பேர் விசுவாசி இருக்கிறாங்க, 3000 பேர் விசுவாசி இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு என்ன தெரியுங்களா விருப்பம்? அந்த விசுவாசிகள் சீஷர்களாய் மாறணும். சகல இடங்களிலும் அவர் காண்பித்திருக்கிற சகல இடங்களிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசிகளாய் அல்ல, அவர்கள் சுவிசேஷர்களாய் வெளியே போனோம். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற தீர்மானம். இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இன்னமும் நிறைய பேர் என் சபையில இன்னும் ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆத்துமாக்கள் இருந்து என்னங்க பிரயோஜனம்? நோ யூஸ் இல்ல. ஆனா அந்த ஆத்துமாக்களை நீ வளர்த்து அவர்களை நீ வெளியே கொண்டு போய் அவர்களை ஊழியம் செய்ய, அவர்கள் மூலமா இன்னும் லட்சங்களை சந்தித்து ஆண்டவருடைய நாமத்திற்கு நேராய் அவர்களை கொண்டு போவாய் என்று சொன்னால் அந்த கிரெடிட் எல்லாம் உமக்குதான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனை இடங்கள்ல போயிருப்போம், எத்தனை இடங்கள்ல பிரசங்கம் பண்ணியிருப்போம், எத்தனை இடங்கள்ல ஜெபம் பண்ணியிருப்போம். நாம் துறை மறைவில் இருந்து எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருப்போம். அத்தனை பேரும் ஊழியக்காரர்களா மாறி இருப்பாங்க. ஆமென், ஆமென். ஊழியத்திற்குள்ள வந்திருப்பாங்க. சாட்சிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எழுப்பி நின்னா ஒவ்வொரு பேரும் சாட்சிகள் சொல்லுவாங்க. கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் இந்த சிஸ்டர் மூலியமா, இவங்க சொன்ன வார்த்தை மூலியமா, இவங்க சொன்ன அந்த ஒரு வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார். ருத்தம்மாவை கேட்டா அவங்க ஒரு 1000 சாட்சி சொல்லுவாங்க. சிஸ்டரை கேட்டா அவங்க ஒரு 1000 சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். அதுதாங்க முக்கியம். அதுதான் முக்கியம். நீ ஊழியக்காராய், நீ ஒரு விசுவாசியாய் சபையில உட்கார வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், எலியாவே புறப்பட்டு போ. நீ யாருக்காக பயந்தியோ, நீ எந்த பக்கமா நீ கொல்லைப்புறத்துல நீ பயந்து போய் தாண்டி வந்தையோ, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர் வாசல் வழியாய் அவன் மறுபடியுமாய் என் தேசத்திற்குள்ளே போனான். ஆமென். நேர் வாசல் மூலியமாய் அவன் ஓடி வரும்பொழுது கொல்லைப்புறத்திலே ஓடி வந்தான், பின்பக்கமாய் ஓடி வந்த எலியா.
ஆண்டவர் சொன்னார், தட்டி எழுப்பி, இல்லப்பா உனக்காக நீ உன்னை போலவே வைராக்கியம் உள்ளவர்கள் அங்கு உண்டு என்று சொல்லி அவன் கொல்லைப்புறமாய் ஓடி வந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எலியாவே நீ நேரா இப்ப போ, வாசல் வழியா போ, தைரியமா போ, உன்னை யார் தொடுறாங்கன்னு நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்க்கிறேன், போங்க, நான் பார்க்கிறேன், சுவிசேஷத்தை சொல்லுங்க, நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களை ஒரு தீவுல கட்டி போட்டுட்டாங்க, எங்களை ஒரு தீவுல சொல்லிட்டாங்க, நாங்க போய் இறங்கின உடனே சொல்லிட்டாங்க, இங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது. அப்படி இயேசுவை பத்தி நீங்க சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மத்த எந்த தீவுக்கு என்ன பண்ண முடியாது, நீங்க போக முடியாது, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. உங்களை என்ன பண்ணிடுவேன், போட்டுருவோம், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், மதம் மாற்ற தடை சட்டத்தை உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். கர்த்தர் சொன்னாரு, அந்த காதல் அப்படி வாங்கணும். அவங்க செய்தி அப்படி சொன்னாங்க, சொன்ன உடனே நாங்க சோர்ந்து போய் அந்த தீவுல உட்கார்ந்துருவோம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், போ, எழுந்து நட, உனக்கான ஆட்களை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க அந்த தீவுல போய் இறங்கி எங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்ணி எங்களை ஓகே அப்படின்னு சொல்லி விட்ட பிறகு நாங்க போறோம், ஒரு டிக்கெட்ல போய் உட்கார்றோம், நாங்க ஒரு டிஃபன் சாப்பிட போறோம், நாங்க ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ண போறோம். எல்லா இடத்துலயும் ஒருத்தர் நிக்கிறாரு, ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறாரு, எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. யாரான்னு பார்த்தா எங்களுக்காக வைத்திருக்கிற சிஐடி, எங்களுக்காக வச்சிருக்கிற சிஐடி. நாங்க எங்கேயா போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்றோமான்னு சொல்லி பாக்குறதுக்காக எங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சிஐடியா அவர் நின்னாரு. ஒரு இடத்துல போயிட்டு நாங்க ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது நேரா வந்து எங்களை பிடிச்சிட்டாரு. நிறுத்துங்க, ஸ்டாப், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்க சொன்னோம்ல ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம்ல, நீங்க ஏன் கொடுத்தீங்க, நீங்க ஏன் பண்ணீங்க? நிறுத்திட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அப்போ நாங்க கலங்கி போயிட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி நினைச்ச வேலையில கர்த்தர் சொன்னாரு, எங்க மனைவி இடத்துல பேசினாரு, அவர் இடத்துல மலையாளத்துல பேசுங்க. அல்லேலூயா. அங்க ஹிந்தி தான், ஹிந்தி இங்கிலீஷ், மலையாளம் சுத்தமா தெரியாது. மலையாளம் பேசக்கூடிய இருக்கிறாங்க, ஆனா அவர் மலையாளம் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், மலையாளத்துல பேசு. அப்ப எங்க மனைவி வந்து மலையாளத்துல பேசினோடனே அவர் சொன்னார், சேச்சி மலையாளியானோ, முடிஞ்சது கதை. அல்லேலூயா, முடிஞ்சது கதை. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அது பேசணுன்னே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு, சரிங்க சிஸ்டர், சரிங்க பிரதர், நான் இந்த ஈவினிங் வந்து என்னுடைய டியூட்டியை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தர் சார்ஜ் எடுக்கணும், வேற ஒரு சிஐடி சார்ஜ் எடுக்கணும், நீங்கள் போகிற வரையும் எங்களை வந்து ஸ்பெஷல் இதில் வந்து போட்டிருக்காங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு கண்காணிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து ஏன்னா வந்து அந்த தீவுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷனோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த பர்மிஷன் யாருக்குமே தரவே மாட்டாங்க. ஒரு சின்ன வாலிப மகள் 2 நாளா டிசி ஆஃபீஸில் படுத்திருந்து அவள் பர்மிஷன் கேட்டு, எங்கள் அக்காவும் அண்ணாவும் வர்றாங்க இந்த தீவுக்கு, அவங்களை அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அது அவங்க பர்மிஷன் வாங்கி தந்துருக்குறாங்க. ஆகவே அவங்க நினைச்சிருக்காங்க, இவ்வளவு கடினமா இவ்வளவு பிடிவாதமா உட்கார்ந்து இந்த பொண்ணு கேட்குதுன்னா வரவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வரானுங்க. அவங்களை என்ன பண்ணோம், சுத்தி வளைச்சு புடிச்சிரணும், முடிச்சிரணும் அவங்க கதையை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இறங்குற வரையும் அமைதியா தான் இருந்தாங்க. இறங்கிட்ட பிறகு என்ன பண்ண, எங்களை ஏதோ ஒரு தீவிரவாதி நினைச்சிட்டாங்க, எதுமோ பண்ண வராங்கடா இவனுங்கன்னு. அப்போ முடிச்சுட்டு உள்ள வந்த பிறகு நாங்க போன பிறகு அந்த சிஐடி சொல்றாரு, இன்னைக்கு ஈவினிங் என்னுடைய சார்ஜ் முடியுது, வேற ஒருத்தர் சார்ஜ் எடுக்கணும். அப்போ அவர் சொன்னாரு, சிஸ்டர் நீங்க வந்து இங்க இருக்கிறதுனால என்னுடைய சார்ஜ் நான் என்ன பண்றேன், என்னுடைய டியூட்டியை நானே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நீங்க போற நாள் வரையும் என் டியூட்டியை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்க எங்கெங்க போகணுமோ போங்க, என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க, ஆனா கொஞ்சம் என்ன பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட், இந்த அளவுக்கு அனுமதி கொடுத்தாரு, பெரிய விஷயம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கப்புறம் தான் எங்களுடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. நாங்க எலியாவை போல ஓடி வந்தவர்கள் அல்ல, கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றினார். நாங்க நினைச்சோம் அவ்வளவுதான், தீவிர முடிஞ்சது, இதோட மறுபடியும் எங்களை என்ன பண்ணிடுவாங்க, கப்பல் ஏத்தி அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்ல, கர்த்தர் மறுபடியுமாய் அந்த ஆண்டவர் வேறொன்று இன்னும் ஆழமாய் வேறொன்று கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஆழமாய் வேறொன்ற கர்த்தர் கிருபை தந்தார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு சோர்ந்து போகிற மாதிரி வரலாம், ஆண்டவர் அப்புறமா அப்படியே போற மாதிரி தான் போவாரு. ஹல்லேலூயா. ரோட்டோரத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன்
ஆண்டவர் அந்த இடத்துல போகிறதை அவன் அறியவில்லை. யாரோ ஒருத்தர் போகிறத போல போனாரு. ஆனா இவன் கேட்டான், யார் போகிறது? அந்த இடத்துல யாரோ போறாங்களே, இதுவரை இந்த ரோட்ல அப்படிப்பட்ட சலசலப்பு இல்லையே, இன்னைக்கு அந்த சலசலப்பு இருக்கு. சலசலப்பு இருக்குன்னு சொன்னா யாரோ ஒரு பெரியவர் போகிறார், மகாராஜா போகிறார் என்று சொல்லி அந்த குருடன் உணர்ந்தான். இன்னைக்கு நமக்கு சின்ன சலசலப்பை பார்த்தாலும் பயந்து போய் உட்கார்ந்துடுறோம். ஆமென். சின்ன பிரச்சனையை பார்த்தாலும் பயந்து போய் உட்கார்ந்துடுறோம், நடுக்கத்தோடு கூட உட்கார்ந்துடுறோம், அதுக்கு மேல நகர முடியாதுன்னு நினைச்சிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எழுந்திரு. அல்லேலூயா. எழுந்திரு, எழுந்திரு. நீ போக வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு. எலியாவே, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கு. இந்த பெரிய காரியத்தை நான் செய்கிறேன். அவன் ரோட்ல போகிறது, அவர் ரோட்ல போனாரு. இவன் யார் போகிறதுன்னு கேட்டான். அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார். அப்போ உடனே இவன் சொல்ற, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிடும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அதட்டுவாங்க. டேய் உட்கார்றா, அவர் போயிட்டாருடா, அவர் உன்னை கடந்து போயிட்டாருடா, உட்கார்றா. நீ கத்துற சத்தமா அங்க கேட்க போகுது, கேட்காது, உட்காரு, அமைதலா இரு. அவங்க அதட்டினாங்க, பக்கத்துல இருக்க அதட்டிட்டாங்க. பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கும் பொழுது உன் குடும்பத்தை சொல்லுவாங்க, சும்மா கத்தாத, சும்மா லவலவன்னாத, சும்மா வசனம் போகாத, சும்மா பைபிள்னு படிக்காத, சும்மா எங்க உட்கார்ந்தாலும் கண்ண மூடி ஜோமிட்டே இருக்கிற, முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல, முன்னாடி என்ன வருதுன்னு தெரியல, ரோட்ல போனா கூட கண்ண மூடி தான் போக போகுது அப்படின்னு உன்னை சொல்லி உன்னை தடுத்து நிறுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் சத்தமாய் கூப்பிட்டான். அவன் முன்னிலும் சத்தமாய் கூப்பிட்டான். அவர் கடந்து போயிட்டாருங்க. ஆனா இந்த குருடனுடைய சத்தம், நம்ம சத்தம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கடந்து போனாலும் நிறுத்துகிற சத்தமா இருக்கணும். ஆண்டவர் கடந்து போயிட்டாரு. கடந்து போனவருக்கு இங்கே இவன் கூப்பிடுற சத்தம் அங்கே கேட்டது. ஆமென். ஆண்டவர் நின்னு திரும்பி பார்த்தாரு, அவனை கொண்டு வானாரு, அவனை கூட்டிட்டு வானாரு. இன்னைக்கு யாரெல்லாம் அவனை உட்கார்ந்து சொல்றாங்களோ, யாரெல்லாம் அமைதியா இருப்பா அவர் போயிட்டாருன்னு சொன்னாங்களோ, அவரை போய் கைத்தாங்களா கூப்பிடுறாங்க, தூக்குறாங்க, தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்பொழுது அவன் செய்த செயல் என்ன தெரியுமா? அவன் மேல் சால்வை எடுத்து உதறி விட்டு அவன் கர்த்தரை நோக்கி வந்தான். ஏன் தெரியுமா? மறுபடியுமா நான் இந்த இடத்திற்கு வரமாட்டேன் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்க மேல அப்படிப்பட்ட ஒரு சால்வை விழுந்திருக்கலாம். நீ அங்கதான் இருக்கணும்ன்ற அந்த சால்வை, நீ அங்கதான் கெட்டிமா பிடிச்சு இருக்கணும்ன்ற சால்வை உன் மேல விழுந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றாரு, அந்த சால்வையை கழட்டி விட்டு வெளியே வாங்க, உன்னை வேறு மண்டலங்களுக்குள்ள நான் உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வேறு மண்டலங்களுக்குள்ள உன்னை நான் கொண்டு போக விரும்புகிறேன். உன்னுடைய கடைசி தருணம் அதுதான் இல்ல, நீ பார்க்கிற வழி அதுதான் அல்ல. நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பெரிய முடிவா இருக்குமோன்னு பார்க்கிறோம், முடிவில்லைங்க. அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு ஒரு வளைவு வரும், ஒரு சின்ன வளைவு தாங்க. உங்க வாழ்க்கையில் அது ஒரு சின்ன வளைவு தானே தவிர அது முடிவு அல்ல. நீங்க முடிவா நினைச்சுக்கிறீங்க, அது முடிவு அல்ல, அது ஒரு வளைவு, அவ்வளவுதான். வளைஞ்சினீங்கன்னா இன்னும் பல தூரங்களுக்கு அது உங்களை கொண்டு போகும். கர்த்தருடைய வசனமும் அப்படிதாங்க, உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்காது, ஒரு நிலையில உட்கார வைக்காது, ஒரு பகுதியில உட்கார வைக்காது, உங்களை ஓடி உழைக்க பண்ணும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல வரும், கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல வரும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தும், கர்த்தருடைய பெரிய கிருபை உங்களை நடத்தி உங்களை தொலை தூரத்திற்கு கொண்டு போக இந்த அபிஷேகம் உங்களுக்கு உதவி செய்யும். காபாதானா ஷாந்தாரா துனாமாந்தா ரகதலதடபா லிகதனமா ஷாந்தாரா துனாமாந்தா ரபலதனா ரகதடா ரதடா ரந்தடா ரகலபாந்தரா ரிகாந்தடா தியாந்தடமா ஷாந்தடா. நம்ம நினைக்கிறோமா ஏதோ ஒரு முடிவுக்குள்ள என்னை உட்கார வைத்துருவாங்கன்னு நினைக்கிறோமா? இல்லைங்க, இல்லைங்க. நீங்க நினைச்ச முடிவு இது இல்ல. உங்களை தொடர்ந்து ஓடும்படி கர்த்தர் செய்றாரு. உங்க கால்களை கர்த்தர் மான் கால்களை போல மாற்றுகிறாரு. ஆண்டவர் போய் பார்த்தாரு. போய் பார்த்த உடனே அங்க இருக்கிற பெரிய விலை உயர்ந்த காரியங்கள்லாம் கர்த்தருடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா அத்தனை
அத்தனை விலை உயர்ந்ததையும் கர்த்தர் பார்க்கலங்க. கர்த்தர் பார்க்கல. அத்தனை சௌந்தரியங்களையும் கர்த்தர் பார்க்கலங்க. அத்தனை பொருட்களையும் கர்த்தர் பார்க்கலங்க. யூதர்கள் கால் கழுவதற்காக வைத்திருந்த வெளியே வைத்திருந்த அந்த கற்சாடியை கர்த்தர் பார்த்தார். கற்சாடியிடத்தில் கர்த்தர் போய் கேட்டார், கற்சாடியே, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், எனக்காக நீ பயன்படுவாயா என்று சொல்லி கேட்டார். அந்த கற்சாடி சொன்னது, ஐயா, ரபி, இயேசுவே, தகப்பனே, நீர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர். கல்யாண வீட்டுக்குள்ளே சௌந்தரியங்கள் உண்டு. கல்யாண வீட்டுக்குள்ளே அநேக பாத்திரங்கள் உண்டு. கல்யாண வீட்டுக்குள்ளே தங்கத்தினாலான பாத்திரம் உண்டு. அத்தனை பாத்திரத்தையும் நீ கண்ணோக்காமல் வெளியே யூதர்கள் வைக்க கால் கழுவதற்காக, தன்னுடைய முறைமையின்படி கால் கழுவதற்காக வைக்கப்பட்டிருந்த இந்த கற்சாடியவா நீ நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்காய் பயன்படுவாயா இல்லையா? அப்போ ஓகே, அப்ப அதை தூக்கிட்டு வாங்கய்யா, அதுல நிரப்புங்கய்யா தண்ணீரை. ஆண்டவர் சொன்னார். நிரப்புனது மாத்திரம்தான் தாமதம். கர்த்தர் இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இங்க நீங்க நிக்கலாம். இங்க நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க கற்சாடின்னு நினைக்கலாம். இல்லைங்க, இல்லைங்க. ஆண்டவர் உங்களை பலவிதமாய் பல உயரங்களை பார்க்கும்படியாய் உங்களை பறக்க வைக்க போகிறார். ஆண்டவர் உங்களை ஆவியில நிரம்பி ஆவிக்குள்ளாக உங்களை மாற்றி பல தேசங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை ஆவியிலே கொண்டு போய் அந்த தேசங்களில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்க வைக்கலாம். அதற்காக உன்னுடைய கண்களை நீ ஆயத்தப்படுத்து. உன் கண்களை ஆயத்தப்படுத்து. உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் செவியை ஆயத்தப்படுத்து. உன் நாவை ஆயத்தப்படுத்து. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். பெரிய வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நின்றாதீங்க. ஆண்டவர் உங்களை பெரிய வேலைக்காக அழைத்திருக்கிறார். பெரிய அபிஷேகத்திற்காக அழைத்திருக்கிறார். உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன், ஆவியில நிறந்து கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஒரு நாள் அந்தமான் நிக்கோபார்ல ஆபீஸ்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, சின்ன சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபீஸ்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். ஒரு கருப்பின ஜனத்தை காண்பித்து, அந்த கருப்பின ஜனத்தை நான் அழிக்க போகிறேன் கர்த்தர் சொன்னார். ஆமென். அந்த கருப்பின ஜனத்தை, ஒரு கூட்டமா இருக்கிற ஒரு கருப்பின ஜனத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. காண்பித்து அந்த கருப்பின ஜனத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அழிக்க போறேன்னு கர்த்தர் சொன்ன உடனே நாங்க என்ன சொன்னோம், ஆண்டவரே, அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே மனம் இருங்க, கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, எத்தனையோ மிஷினரிமார்களை நான் அந்த இடத்துல ஊழியத்திற்காக அனுப்பினேன். அத்தனை பேரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். பெண் மிஷினரிமார்களை அனுப்பினேன். அத்தனை பேரையும் அவர்கள் அசிங்கப்படுத்தினார்கள். ஆகவே என்னுடைய கோபம் பற்றி எரிகிறது. நான் அந்த இனத்தை அழிக்க போகிறேன் கர்த்தர் சொன்னார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே குழுவாக ஒரு 3-4 பேர் உட்காந்து எங்கள் குடும்பமாக உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஆவியானவர், நான் ஆண்டவரே துணை கொண்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எப்படியாக அந்த கருப்பின ஜனத்திற்கு ஒரு முறை ஒரு விசை ஆண்டவரே ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, உண்மையாக சொல்கிற பாருங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஆவியானவர் என்னுடைய செவியில ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படியே சில்லரிச்சு போச்சு எனக்கு. எப்படி ஜெபம் பண்ணணும்? இல்ல, அந்த கூட்டத்துல நீ பாக்குறியா அப்படின்னு கேட்டார் ஆவியானவர். ஆமா ஆண்டவரே, பாக்குறேன். அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற பச்சிளம் குழந்தை, பிறந்த குழந்தைய பாக்குறியான்னு கேட்டாரு. பாக்குறேன். அப்படி பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது, அந்த பச்சிலம் குழந்தைய உன் கையில் எடுன்றார். நான் ஆவிக்குள்ள நிறைந்து அந்த பச்சிலம் குழந்தைய ஒரு குழந்தைய கையில் தூக்குறேன். தூக்கி இப்போ ஆண்டவருக்கு நேராக அதை காண்பித்து கேள் அப்படின்னு சொன்னார். அந்த பச்சிலும் குழந்தைய தூக்கி ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே தூக்கி, தகப்பனே, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விட்டுருங்க ஆண்டவரே, இந்த குழந்தைய பாருங்க ஆண்டவரே, இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது, இந்த குழந்தைக்காக மனம் இறங்குங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் பொழுது நடந்தது என்ன தெரியுங்களா? சம்பவித்தது என்ன தெரியுங்களா? ஆச்சரியமாயிடுச்சு. சிலுத்து போனோம். நாங்க ஆண்டவருடைய கோபம் தணிகிறதை நாங்கள் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, ஒரு காரியத்தை நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது முதல் சொட்டு ரத்தம் அந்த தண்ணீருக்குள்ள விழும் பொழுது அந்த தண்ணீர் தெளிய ஆரம்பித்தது. ஆமென். இன்னொரு சொட்டு ரத்தம், அப்படி மூன்றாவது சொட்டு ரத்தம் இறங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு விசை நான் மன்னிக்கிறேன்.
இந்த ஒரு விசை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்த நாள் நியூஸ்ல நாங்க பாக்குறோம், ஒரு கூட்டம் ஒரு நியூஸ் நாங்க கேள்விப்படுறோம். அது ஒரு கூட்டம் கருப்பின ஜனங்கள் முழுவதுமாய் அங்கிருந்த 160க்கும் மேற்பட்ட ஜனங்களை அவர்கள் முழுவதுமா கர்த்தருக்காக தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று அந்த இடத்துல ஒரு சபையை நிறுவி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்க தெரியலையா? கேளுங்க, ஆவியானுடைய துணையை கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான சிஸ்டரையும் பிரதரையும் இன்னும் அநேக தேசங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். நிறைய தேசங்களுக்குள்ள அவர்களுடைய சத்தம் பல தேசங்கள் கேட்க இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அவர்களுடைய சத்தம் பல தேசங்கள் கேட்க இருக்கிறது, வாஞ்சையோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் எப்படிதான் கூட்டு போவார், இல்ல எப்படி வேணாலும் கூட்டு போவார். ஆமென். இப்படிதான் கூட்டு போய் எப்படி வேணாலும் ஆண்டவர் கூட்டு போவாரு. கர்த்தர் நடத்துவார். எனக்கு வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் அருமையான குடும்பத்தாருக்கும் இந்த ஊழியத்திற்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.